பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வ லா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்ம மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வது என்ற அந்த தொடரை அறிந்து கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முந்தைய 2 அமர்வுகளில் மனிதனுடைய நிலையிலிருந்து ஆரம்பித்து அந்த மனிதனுக்கு எப்படி மரணம் வரும் என்பதை பற்றி அறிந்து கொண்டு அந்த மரணத்திற்கு பிறகு என்னென்ன நடக்கும், அவனுடைய மன்னரை வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். நல்ல சாலிஹான மூமின்களாக இருந்தார்கள் என்றால் மன்னரையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அருட்கொடைகள் கிடைக்கும், நியாமத்துகளை அவர் அனுபவிப்பார். ஆனால் அவர் பாவியாக, இறை மறுப்பாளராக, நயவஞ்சகராக அவர் இருப்பார் என்றால் அவருக்கு அந்த மன்னரை வாழ்விலிருந்தே வேதனைகள், தண்டனைகள் ஆரம்பமாகிவிடும். இன்னும் மன்னரை வேதனை என்பது 2 வகையாக இருக்கின்றது, 2 விதமான வேதனையாக இருக்கின்றது. ஒரு வேதனை என்பது சொல்லுங்க, சில காலம் வரையில். இது யாருக்கு? ஏகத்துவத்தில் இருந்த முஸ்லிமான மூமினான அடியார், ஆனால் தவறு இழைத்திருப்பார். அந்த தவறு அல்லாஹ்வை அவர் தௌபா செய்யாமல் மரணித்திருப்பார். சிலரை அல்லாஹ் நாடினால் ஆரம்பத்திலேயே மன்னித்து விட்டு அவர்களுக்கு நியமத்துகளை வழங்குவான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் அந்த தவறுக்கு ஏற்றவாறு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் கொஞ்சம் காலம் வரையில் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக, அவருடைய பிள்ளைகளின் துஆவின் காரணமாக என்ன ஆயிடும்? அல்லாஹ் அந்த வேதனையை அகற்றிவிட்டு அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமத்துகளை வழங்குவான். இரண்டாவது விதமான வேதனை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வேதனை. இது யாருக்கு? இறை மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்குமான வேதனையாக அது இருக்கின்றது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த தொடரில் பாத்தீங்கன்னா கணித்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் வஃபாத் ஆயிட்ட பிறகு அவனுடைய ரூஹ் எங்கு இருக்கும்? இதுதான் நம்ம இன்னைக்கு அறிய இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் மௌத்தாகிட்ட பிறகு அவருடைய ரூஹ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பாத்தீங்கன்னா கணித்திற்குரியவர்களே, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? அது மௌத்துல இருந்து ஆரம்பிச்சு சொர்க்கம் நரகம் வரையில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே எதுல அடங்கும்? மறைவான விஷயத்துல வரும். இல்முல் கைப். சரியா? மறைவான விஷயத்துல வரும். இதை பற்றிய முழுமையான விஷயங்கள், விவரங்கள் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்த சில விஷயங்கள், அதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன அந்த விஷயங்களை அதன் வாயிலாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். தவிர நம்மளாம் என்ன செய்ய முடியாது? கற்பனை பண்ணி சுயமாக நாம் அறிய முடியாது. அப்ப எந்த அளவுக்கு ஆதாரத்தில் வந்திருக்கின்றது அந்த அளவுக்கு தான் நாம் என்ன செய்யணும்? அறிந்து அதை நம்பிக்கை கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். புரியுதா? அப்போ ஆன்மாக்கள், அதாவது ரூஹ், அருவாஹ்கள், இந்த ரூஹ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல கேட்டகரியில இருக்கும். எப்படி சொர்க்கத்துல பல கேட்டகரி இருக்கோ அதே மாதிரி இந்த ரூஹ் மன்னரை வாழ்க்கையில ரூஹ் எங்க இருக்கும் என்பதையும் பல கேட்டகரிகள் இருக்கு. அதுல ஹையஸ்ட் கேட்டகரி என்னன்னா ரஃபீகுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் உயர்ந்த படித்தரமாக இருக்கு. இந்த இடத்துல யாருடைய ரூஹ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நபிமார்களுடைய ரூஹ் இருக்கும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி அந்த சமயத்துல என்ன சொன்னாங்க? இலா ரஃபீகுல் ஆலா, என்னுடைய உயர்ந்த தோழனாகிய அல்லாஹ்விடத்தில் நான் செல்ல இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ரஃபீகுல் ஆலா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் என்பது இல்லீன் என்று சொல்லக்கூடிய சொன்ன ஞாபகம் இருக்கா? இல்லீன் மேல இருக்கு பாத்தீங்களா? அந்த இல்லீயிலே உயர்ந்த ஒரு அந்தஸ்து தான் ரஃபீகுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து. இந்த இடத்துல யாருடைய ஆன்மாக்கள் இருக்கும்? நபிமார்களுடைய அந்த ரூஹுக்கள் இருக்கும். சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை நீத்த அந்த யுத்தகலத்திற்கு சென்று உயிர் நீத்த அந்த ஷுஹதாக்கள், இவர்களுடைய அந்த ரூஹுக்கள் எங்க இருக்கும் பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கும். அந்த சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? பறவையின் உடலோடு அவருடைய ரூஹ் இருக்கும். சொல்றது புரியுதா? சொர்க்கத்தில் பறவையின் உடலில் அவருடைய ரூஹ் இருக்கும் என்று ஹதீஸில் நாம் அறிந்து கொள்கின்றோம். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல விளக்கம் வந்திருக்குன்னா சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்தை சுற்றி அந்த பறவைகள் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கும், பறந்து கொண்டிருக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில மரணித்தவர்களை நீங்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டாம், மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது என்று அல்லாஹ் சொல்றார். வலா தஹ்ஸபன்னல் லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாதன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகுன். அப்போ இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? அல்லாஹ்வுடைய பாதையில வஃபாத் ஆனவங்க சொர்க்கத்துல, ஹதீஸ்ல விளக்கம் வந்திருக்கு, சொர்க்கத்துல பறவையின் அந்த உடல்ல அவங்களுடைய ரூஹ் இருக்கும், சொர்க்கத்தை சுற்றி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஹதீஸ்ல இருந்து நாம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப புரியுதா நண்பர்களே? அப்போ ஷுஹதாக்களுடைய உயிர் எங்க இருக்கும்? அவங்களுடைய ரூஹ் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பறவையின் தோற்றத்தில், பறவையின் உடலில் அவருடைய உயிர் இருக்கும். அந்த பறவைகள் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கும்.
சரி, அடுத்த கேட்டகரி யாரு? நல்ல சாலிஹான மூமின்கள். அடுத்த கேட்டகரி யாரு? நல்ல சாலிஹான நல்ல அமல்களை செய்த மூமின்கள். இவர்களுடைய அந்த ரூஹ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் தான் இருக்கும், பறவையின் தோற்றத்தில் தான் இருக்கும். ஆனால் ஷஹதாக்களுடைய அந்த அந்தஸ்தை விட அடுத்த அந்தஸ்துல அது இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அந்த சொர்க்கத்தினுடைய மரத்தில் அது இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல பறவையின் தோற்றத்துல அதனுடைய ரூஹ் இருக்கும், பறவையின் உடல் இருக்கும், அதுல ரூஹ் இருக்கும், சொர்க்கத்தின் மரத்தில் அது இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம அறிய கடமைப்பட்டிருக்கோம். அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கணிதக்கூடியவர்களே, சில பேர் அதாவது பாத்தீங்கன்னா மூமின்கள், அதுவும் குறிப்பாக ஷஹீதாக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்கள், சொர்க்கத்திற்கு செல்ல அனுமதி வழங்கப்படாது, மறுக்கப்படும். ஏன் மறுக்கப்படும்? அவர்கள் இந்த உலகத்தில் பெற்றிருந்த கடன் அதை அடைக்காமல் இறந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் செல்ல அனுமதி வழங்கப்படாது. அப்போ கடன் என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கு. இதுவரை சுஹதாக்களுக்கு மட்டும் கிடையாது, மாறாக எல்லா நல்ல சாலிஹான மூமின்களாக இருந்தாலும் கூட அவர் மீது கடன் இருந்தது என்றால், அதை அடைக்காமல் வஃபாத்தாகி இருப்பார் என்றால், அவருக்கு பிறகு யாரும் அதை அடைக்காமல் இருப்பார்கள் என்றால், அதை வாங்கியவர் மன்னிக்கவில்லை என்றால் என்ன ஆயிடும்? சொர்க்கத்திற்கு செல்ல அனுமதி வழங்கப்படாது. அப்போ கடன் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ கடன் இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த உலகத்திலேயே அதை அடைத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் செல்வதற்கான ஆயத்த பணிகளை நம்ம செய்யணும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, கடன் என்றால் அது கடன். அப்ப அந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒருவர் கடன் வாங்குகிறார், சரி, அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற நியத் அவரிடத்தில் இருக்கின்றது என்றால் அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? வழிகளை லேசாக்கி தருவான். அல்லாஹ் அடைக்கணும் என்ற நியத் இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படியாவது என்ன செஞ்சிருவான்? வழியை ஏற்படுத்தி கொடுத்து அதை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். ஆனால் நம்ம தட்டி கழிக்கலாம், நம்ம கொடுக்காம இருக்கலாம், காசு இருந்தாலும் கொடுக்காம இருக்கலாம், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களால கடைசி வரையில் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. மாறாக மிகப்பெரிய ஒரு குற்றத்தை அவர்கள் இழைக்கிறார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிய வேண்டும். அப்ப நம்ம புரிஞ்சோமா? இதற்கு எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? நபிமார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவர்கள், சாலிஹான மூமின்கள், அதன் பிறகு ஷஹீதானவர்கள் மற்றும் சாலிஹான மூமின்கள், கடனின் காரணமாக சொர்க்கத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டவர்கள். 4 கேட்டகரி பார்த்திருக்கோமா? 5வது கேட்டகரி யாருன்னா இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள் எங்க இருப்பாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹ் தான் அறிவார். ஆனா கண்டிப்பாக திரைமறைவு அந்த பரிசக்கூடிய வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வேதனை வழங்கப்படும் என்பதை நாம் ஹதீஸ்ல இருந்து அறிந்து கொள்கின்றோம். புரியுதா நண்பர்களே? சரி, அதுக்கப்புறம் மூமின்களில் பாவிகள் இருப்பாங்களே, மூமின்களில் பாவிகள், இவங்களுடைய அந்த ரூஹுக்கள் எங்க இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பற்றியும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். நாம் என்ன நம்பிக்கை கொள்ளணும்? மன்னரை வாழ்க்கையில கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க செய்த தவறுக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் தண்டனை வழங்கப்படும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப 6 விதமானவங்க நம்ம பார்த்தோம். 4 விதமானவங்களை பற்றி தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கு. 2 விதமானவர்களை பற்றி அவர்களுக்கு வேதனை என்றுதான் வந்திருக்கு. அப்ப எப்படி வந்திருக்கும் அப்படி நம்ம என்ன செய்து கொள்ளணும்? நம்பிக்கை கொள்ளணும். சரி, இங்க இருந்து இன்னொரு கான்செப்டையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். மன்னரை வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள், சரியா, நேமத்துகள் தண்டனைகள் இருக்கு பாத்தீங்களா? வெறும் ரூஹுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை. உடலோடு ரூஹ் இருந்து அதற்கு தான் நேமத்துகளும் இருக்கும் அல்லது தண்டனை இருக்கும். ஆனா அந்த உடல் என்பது இந்த உலகத்தின் பூத உடலாக என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா என்ன ஹதீஸ்ல வந்திருக்கு? பறவையின் தோற்றத்தில் இருக்குன்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப உலகத்தின் உடல் என்பது அவருக்கு இருக்காது. ஆனா மறுமை அந்த மன்னரை வாழ்க்கையில ஒரு விதமான உடல் அவருக்கு இருக்கும், வேதனை அவருக்கு உள்ளாக்கப்படும். இன்னும் கணிக்கக்கூடியவர்களே, மறுமை நாள்ல நரகவாசிகளை பற்றி ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கு தெரியுமா? நரகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க தெரியுமா? மலைகளை போன்று பெரிய பெரியதாக இருப்பாங்க. ஒரு மலை எவ்வளவு பெருசா இருக்கு அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. நரகவாசிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த அளவுக்கு உடல் என்பது பெரியதாக இருக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு நண்பர்களே. அப்போ வேதனையை அவங்க முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கடுமையான வேதனை அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய உடல் மிகவும் பெருசாக இருக்கும், மலை அளவு இருக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. சொல்றது புரியுதா? சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம அதை நினைக்க வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நம்ம இந்த அமர்வுல அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் யாருமே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சரியா? ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றி விட்ட பிறகு சரியா முதலாக என்ன நடக்கும்? நல்லவராக சாலிஹானவராக இருந்தால் இல்லியீனில் கொண்டு பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட பிறகு திரும்பவும் அந்த உயிர் கொண்டு மண்ணறையில் இணைக்கப்படும். அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு இருக்கும். கேள்வி கணக்கிற்கு பிறகு அவருடைய அருட்கொடைகள் நல்ல மூமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்துகள் அவருக்கு கிட்டும். கெட்டவராக பாவியாக இறை மறுப்பாளர் நயவஞ்சகனாக இருந்தால் தண்டனை அவருக்கு இருக்கும். அப்ப பாவிகள் இறை மறுப்பாளர் அவங்களுக்கும் மேல கொண்டு போகப்படும். ஆனால் அங்கிருந்து வீசி எறியப்பட்டு எங்கு பதிவு செய்யப்படும்? சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பதிவு செய்யப்பட்டு திரும்பவும் உடலோடு இணைக்கப்பட்டு கேள்வி கணக்குகள் இருக்கும். அவர் பதில் சொல்ல முடியாது.
அதனால அவருக்கு வந்து தண்டனை என்பது இந்த மண்ணறையில் கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்தில் வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா கணிதக்குரியவர்களே, இந்த பாடத்தோட சில ஒழுக்கங்களை பற்றியும் நம்ம வந்து இந்த வாரத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆதாபுகள், நம்மளுடைய மார்க்கம் என்பது வெறும் கொள்கையை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். சொல்றது புரியுதா? அது இல்லைன்னா எதுவுமே இல்ல. அதனோடு சேர்த்து நமக்கு சில ஒழுக்கங்கள், எப்படி பிறரோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம வந்து அல்லாஹ்வோடு நடப்பது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சக மனிதர்கள் வந்து நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்னவென்றால், சலாம் சொல்வதனுடைய ஒழுக்கத்தை மார்க்கம் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. சலாம் சொல்லக்கூடிய இந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செயலாக, சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலேயே எந்த விஷயம் மிக சிறந்த விஷயம், இஸ்லாத்திலேயே சிறந்தது எது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? துத்இமுத் தஆம், உணவளிப்பது, பிறருடைய பசியை போக்குவது, உணவளிப்பது. வத்தக்ரஉஸ் ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வது இஸ்லாத்தில் மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளலாம்? சலாம் என்பது வெறும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது, சக எல்லாத்துக்கும், சக மூமின்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சலாத்தை பரப்ப வேண்டும், சலாத்தை சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல விஷயம், அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். சலாம் சொல்லுங்கன்னு சொல்லல, அஃஷு, ஸ்ப்ரெட் பண்ணுங்க, சலாத்தை பரப்புங்க. சலாம் எப்படி பரப்பப்படும்? சலாம் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அஃஷு சலாம், அஃஷுனா என்ன அர்த்தம்? சலாத்தை பரப்புறது. எப்படி பரப்புறதுனா என்னது? எல்லாருமே சலாம் சொன்னோம்னா, எல்லாத்துக்குமே சலாம் சொன்னோம்னா அப்ப சலாம் என்பது கண்டிப்பாக பறந்து இருக்கு. சொல்றது புரியுதா? அப்ப அந்த அளவுக்கு மார்க்கம் வந்து வலியுறுத்துது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். வஅதிமுத் தஆம், பிறருடைய பசியை போக்குங்கள். வஸல்லு வன்னாசு நிஆம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமாக, ஆரோக்கியமாக, எந்த பயமும் இல்லாமல், பதற்றமும் இல்லாமல், சுகபோகமாக சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். அப்போ சலாத்தை என்பது நம்ம பரப்பணும். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொன்னால் போதுமானது கிடையாது, மாறாக எல்லாத்துக்கும், அனைவருக்கும் சலாத்தை நாம் வந்து சொல்ல வேண்டும். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கரத்தில், எவனுடைய கரத்தில் என்னுடைய உயிர் உள்ளதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நம்பிக்கை கொள்ளாத வரையில் நீங்கள் சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள், ஈமான் கொள்ளாத வரையில் நீங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பு காட்டாதவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் எதுல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது, அந்த முஹப்பத் வைப்பது, இதுதான் வந்து நம்பிக்கையின் அடிப்படை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவருக்கு ஒருவரோடு அன்புடன் சரியா பழகிறது, முஹப்பத்தோடு இருக்கிறது, இணைந்து இருக்கிறது, இது செய்யாத வரையில் நாம் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபப்தும், உங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அது என்ன தெரியுமா? அஃஷு ஸலாம பைனகும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கணித்திற்குரியவர்களே, ஈமான் கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் செல்ல முடியாது, பிறர் மீது அன்பு செலுத்தாதவர் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. சலாம் சொல்வதுதான் அன்பு செலுத்துவதாக இருக்கிறது. அப்ப சலாத் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரி, எப்படி சலாம் சொல்லணும்? ஒருவர் நமக்கு சலாம் சொல்றானா எப்படி பதில் சொல்லணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த பண்பை, அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். வைதா ஹுய்யிதும் பிதஹிய்யத், உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால், சலாம் கூறப்பட்டால், ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. ஒருவர் அதாவது உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதை விட அழகாக நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதற்கு பதில் சொல்லுங்கள், அல்லது அதே போன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஸீபா, எண்ணக்கூடியவனாக, கணக்கிடக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நமக்கு ஒரு சொல்வார் என்றால், நாம் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாம் சொன்னோம் என்றால் நமக்கு அது சிறந்த முறையில் அதை அந்த சலாமுக்கு பதில் சொல்ல மாதிரி அமையும். அல்லது வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னாலும் போதுமானது. சரி, ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னால் என்ன சொல்லணும்? வலைக்கும் அஸ்ஸலாம்
வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லிவிட்ட பிறகு நமக்கு தெரிந்த அந்த விஷயங்கள் தமிழ் மொழியில இருக்கட்டும், நம்ம தமிழ் பேசக்கூடியதுனால நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, அந்த மாதிரி இந்த வாழ்த்துக்களை நம்ம அதை விட கூடுதல் படுத்தணும்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த வசனத்திற்கு அதன் அடிப்படையில் செயல்பட்டவர்களாக ஆகலாம். நான் சொல்றது புரியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு எப்படி நம்ம அழகான முறையில் பதில் சொல்றது? வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து சொல்லிட்டு அதனோட சேர்த்து நம்ம எப்படி இருக்கீங்க, சுகமாக இருக்கீங்களா, நலமாக இருக்கிறீங்களா, அதையும் நினைத்து சொன்னோம் என்றால் அழகான முறையில் அது அமையும். அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஃபரத் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் வந்து அதற்கு பதில் சொல்றாங்க, சலாத்துக்கு பதில் சொல்றாங்க. பதில் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அமர்றாங்க. அமர்ந்து விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகாலன் நபியு அஷ்ருன், அவருக்கு 10 நன்மை கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவருக்கு எப்படி என்ன நன்மை கிடைக்குமா? 10 நன்மை கிடைக்கும். இன்னொருத்தர் வராரு, சும்மா ஜா ஆഖർ ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஃபரத் அலைஹி ஃபஜலஸ ஃபகால இஸ்ருன். அவர் என்ன சொன்னார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வரையில் அவர் சொன்னார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி அமர்ந்து விட்ட பிறகு அவருக்கு இஸ்ருன் 20 நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். மூன்றாவது ஒரு சஹாபி வருகை தந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லிவிட்டு ஸலாஸூன் 30 நன்மைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா அபூ தாவூத் திர்மிதில பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். நமக்கு எதை சொல்லி கொடுக்குது இந்த ஹதீஸ்? வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா நமக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னா 20 நன்மை கிடைக்கும். முழுமையாக சொன்னோம்னா 30 நன்மை கிடைக்கும். அப்ப நமக்கு நிறைய நன்மை வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்லாக நம்ம வந்து சலாத்தை வந்து சொல்லணும் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸி லயாலின். ஒரு மூமினான ஒரு அடியாருக்கு சக மனிதரோடு, சக மூமினோடு சரி அவரை வந்து புறக்கணிக்கிறது, பாய்காட் பண்றது 3 இரவுகளுக்கு மேல அவருக்கு அனுமதி கிடையாது. சக மூமின்களோடு பேசாமல் இருப்பதற்கு 3 நாட்களுக்கு மேல அனுமதி ஜாயிஸ் கிடையாது, ஹராம். ஜாயிஸ் கிடையாது என்ன? தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யல்தகியானி, அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள். ஃபயுரிது ஹாதா வ யுரிது ஹாதா, இவரை பார்த்தா அவர் பார்க்காத மாதிரி போவாரு, முகத்தை திருப்பிக்கிட்டு போவாரு. அவர் இவரை பார்த்தா பார்க்காதவரை முகத்தை திருப்பிக்கிட்டு போவாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ கைருஹும் அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம். அந்த 2 பேர்ல சிறந்தவர் யார் தெரியுமா? யார் சலாத்தை ஆரம்பிக்கிறார், முன் வந்து முதல்ல சலாம் சொல்றாரோ அவர்தான் வந்து மிகவும் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்காக சக மூமினோடு நம்ம வந்து பேசாமல் இருக்கிறது, பழகாம இருக்கிறது, இது வந்து மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அதுவும் 3 நாட்கள் கடந்து, 3 நாட்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, அந்த 3 நாட்கள் கடந்துடுச்சுன்னா அது தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயத்துல அது வந்து வரும். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஒன்றாக ஒரே சமூகமாக நம்ம வந்து இருக்கணும். கண்டிப்பாக மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி, எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பாக தவறு நடக்கும். சரி, அதாவது சில நேரங்களில் என்னையே அறியாமல் நான் என்ன செய்வேன்? பிறரை காயப்படுத்தி விடுவேன். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? முன்னாடி இருக்கிறவங்க, காயப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது? சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோச்சிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, பேசாம இருக்கிறது, இது நல்ல பண்பு கிடையாது. சரியா? ஆக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து பேசாம இருக்கிறது, இது இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யல? அனுமதிக்கல. அந்த அப்படி சண்டை வந்துடுச்சுன்னா சிறந்தது என்ன? நம்ம போய் சலாம் சொல்லி அவர் இடத்துல கட்டி தழுவி விடணும், முசாஃபா செய்து விடணும். இதுதான் வந்து சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். சரி, கணிதத்துக்குரியவர்களே, சலாம் சொல்லும் போது முசாஃபா செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முசாஃபஹனா என்ன, முஆனகனா என்ன, 2 இருக்கு அரபியில. ஒன்னு முசாஃபஹா. முசாஃபஹனா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல முசாஃபான்னு சொன்னா நம்ம என்ன புரியும் சொல்லுங்க? கை கொடுக்கறது மட்டும் தான் முசாஃபாவா? நம்ம ஊர்ல முசாஃபா பண்ணுங்க சொல்லும்போது வெறும் கை மட்டும் தான் கொடுப்பாங்களா? தோளோடு தோல் கட்டி அணைப்பது நம்ம ஊர்ல முசாஃபா என்று புரியப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில முசாஃபா என்பது கையோடு கையை இணைப்பதுதான் முசாஃபா. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமைனி யல்தகியா, 2 மூமினான சகோதரர்கள் ஒன்றிணைகிறார்கள், ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஃபயதசாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யஃப்தைகா, அவ்வாறு ஒன்றிணையும் போது கை குலுக்கிக் கொள்கிறார்கள் என்றால், முசாஃபஹா செய்து கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் பிரிவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது கை கொடுக்குறாங்க, அந்த கை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு செல்ற வரையில நம்முடைய பாவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா? மன்னித்து விடுவான் என்று நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். முசாஃபானா கையோடு கை இணைப்பதுதான் முசாஃபா.
சரி, அப்ப தோளோட தோல் அது கட்டி அணைப்பது, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு முஆனகா. கஷ்டமா இருக்குல்ல? முஆனகா, முஆனகா. சரியா? சரி, முசாஃபா எப்ப செய்யணும், முஆனகா எப்ப செய்யணும்? இதுதான் வந்து விஷயம். அதுக்கும் ஹதீஸ்ல வந்து அனுமதி வந்து, அதாவது ஆதாரம் வந்திருக்கு. கான அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், அதாவது சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்வார்களாம்? தசாஃபஹு, முசாஃபஹா செய்து கொள்வார்களாம், கை குலுக்கிக் கொள்வார்களாம். வ இதா கதிமு மின் சஃபரின், சஃபரில் இருந்து வரும் பொழுது, பயணத்திலிருந்து வரும் பொழுது, திரும்ப வரும் பொழுது என்ன செய்வார்களாம்? தஆனகு, முஆனகா செய்து கொள்வார்கள். முஆனகா செய்து, அதாவது தோளோடு தோள் கட்டி அணைத்துக் கொள்வார்கள். இது வந்து அன்பை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சரி, இப்போ கை சலாம் சொல்லும் போது கை, அதாவது முஆனகா பண்ணலாமான்னு கேட்டா தடை என்பது இல்ல, செய்யலாம், தப்பு இல்ல இன்ஷா அல்லாஹ். ஆனா குறிப்பாக சஃபர்ல இருந்து வரும்போது, நம்ம ஊருக்கு போறோம், ஊருக்கு போய் ரிட்டர்ன் வரும்போது முஆனகா பண்றது நல்ல விஷயமும் கூட. இரண்டாவது சஹாபாக்கள் பண்ணிருக்காங்க என்ற அடிப்படையில அதற்கு வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை, மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க என்ற அடிப்படையில நாமும் அதை செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளணும். சொல்றது புரியுதா? சஃபர்னா என்ன, ஊருக்கு போயிட்டு வரது மட்டும் சஃபரா அல்ல, இப்ப உம்ராக்கு போயிட்டு வருது, சரி, இரண்டாவது வந்து இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரும் பொழுது, இந்த மாதிரி நேரங்கள்ல கூட முஆனகா செய்யறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கு. இந்த இதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். சரி, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து நிறைவு செய்யறேன். இப்ப நமக்காக ஒருவர் சலாம் சொல்லி அனுப்புறாங்கன்னா அந்த சலாத்துக்கு எப்படி பதில் சொல்லணும்? புரியுதா? இப்ப வந்து நான் வந்து சொல்றேன், அதாவது கலீம்பாய் வந்து மக்களே உங்களுக்காக சலாம் சொன்னாங்க, உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி அவருக்கு ரிப்ளை பண்ணணும்? வ அலைக்க, உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், அவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வ அலைக்க வ அலைஹிஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வ அலைக்கனா உங்களுக்கு உண்டாகட்டும், வ அலைஹி, ஹி என்ற அந்த வார்த்தை எதை குறிக்கும்னா அவருக்கும் உண்டாகட்டும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருத்தர் நமக்காக சலாம் சொல்லி அனுப்பும் போது நம்ம இதற்கு அப்படி பதில் சொல்லணும் என்பதை கவனத்தில் கொண்டு இன்றைய அமர்வை நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட அந்த ஒழுக்கங்களை பேணி அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது சிறியதாக இருப்பினும் நம்ம இஹ்லாஸாக செஞ்சோம்னா அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பரிசுகள் மிகவும் பெரியது. சலாம் சொல்றது என்பது சின்ன விஷயம் தானே சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் கிட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அப்போ இந்த சுன்னாவை நம்ம என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்துவோம். சலாமுடைய சட்டம் என்ன தெரியுமா? சலாத்தை தொடங்குவது வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஆனால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுவது வாஜிப், கட்டாயம். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் அளியுங்கள் என்று அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், நமக்கு கட்டளையாக அல்லாஹ் சொன்ன அந்த காரணத்தினால சலாத்துக்கு பதில் சொல்வது என்னது, கட்டாயம், மஸ்ட். ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், பதில் சொல்லணும். சரி, நான் இப்ப உங்களுக்கு சலாம் சொல்றேன், கேட்கலன்னு வைங்களேன், நான் 2வது வாட்டி திரும்ப சொல்லணும், அப்பவும் கேட்கலாம், 3வது வாட்டியும் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை கேட்டவர் கண்டிப்பாக பதில் சொல்லணும் என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் போதுமானவன். வாக்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.